Dear students, welcome to the session. இன்னைக்கு கால்சியஸ் இன்டெக்ரல் ஃபார்முலாவுடைய அடுத்த ஸ்டேஜ் ப்ராப்ளத்தை பத்தி பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்குறோன்றத ஒரு அவுட்லுக் வந்து தரேன். ஃபர்ஸ்ட் எதில் ஸ்டார்ட் பண்ணோம்னா கால்சியஸ் இன்டெக்ரல் தியரத்தில் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் இருக்கும். ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ், அதில் சேங்கிறது சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ். இதில் வந்து எஃப் ஆஃப் இசட்ங்கிற ஃபங்க்ஷனை வந்து இன்டெக்ரல் வந்து பண்ணணும். இந்த எஃப் ஆஃப் இசட் இந்த ஹோல் கர்வில் அனலிட்டிக்காக இருந்ததுன்னா அதனுடைய இன்டெக்ரல் வேல்யூ வந்து 0. இன்டெக்ரல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது இது இன்ஃபினிட்டி ஆகக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே லைட்ஸ் அவுட் சைடில் இருக்கும். எஃப் ஆஃப் இசட் எதுலாம் இன்ஃபினிட்டி ஆகுதோ அந்த பாயிண்ட்லாம் வெளியே இருக்கும். எந்த பாயிண்ட்டும் இந்த சர்க்கிளுக்குள்ளே வந்திருக்காது. அப்போ அதனுடைய இன்டெக்ரல் வேல்யூ வந்து 0. இதான் வந்து கால்சியஸ் சொன்ன ஃபர்ஸ்ட் தியரம், கால்சியஸ் இன்டெக்ரல் தியரம். ஸ்டேஜ் நம்பர் 2, அதே சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் எஃப் ஆஃப் இசட்டை இன்ஃபினிட்டி ஆகக்கூடிய பாயிண்ட் வந்து உள்ள இருக்கு. ஏங்கிற பாயிண்ட் வந்து உள்ள இருக்கு. இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஜி ஆஃப் இசட் எஃப் ஆஃப் இசட் பை ஜெட் மைனஸ் ஏ. இப்போ ஜி ஆஃப் ஏன்னு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்னா இன்ஃபினிட்டிங்கிற ஆன்சர் வரும். எஃப் ஆஃப் ஜெட் பை 0ன்னு வரும். அதனுடைய ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டி. ஆனால் என்னுடைய ரெக்யர்மெண்ட் வந்து இன்டெக்ரல் ஆஃப் சி ஜி ஆஃப் இசட் இன்ட்டு டி ஆஃப் இசட் வந்து கண்டுபிடிக்கணும், விச் இஸ் ஈக்குவல் இன்டெக்ரல் ஆஃப் சி எஃப் ஆஃப் ஜெட் பை ஜெட் மைனஸ் ஏ இன்ட்டு டி இசட். காட்சி வந்து எதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எந்த பாயிண்ட்டை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணும்போது அந்த பாயிண்ட் உள்ளே இருக்குது, அதை சப்ஸ்டிட் பண்ணும்போது இன்ஃபினிட்டி வருதோ அந்த பாயிண்ட்டை விட்டுடணும். எஃப் ஆஃப் ஜெட்னு இருக்க வேண்டிய எஃப் ஆஃப் ஜெட்ல ஜெட்னு இருக்க வேண்டிய இடத்துல அந்த உள்ள இருக்கக்கூடிய பாயிண்ட் மைனஸ் ஏன்னு இருந்ததுன்னா நீங்கள் ப்ளஸ் ஏன்னு சப்ஸ்டிட் பண்ணி ஒரு வேல்யூ வரும் இல்லையா, இந்த வேல்யூவை 2π ஐயா கூட பெருக்குங்க. அதான் வந்து ஒரிஜினலாக இருக்கக்கூடிய இன்டெக்ரல் வேல்யூவாக இருக்கும் அப்படின்றது வந்து காட்சி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணார். இதான் வந்து காட்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா. இப்போ இந்த ரெண்டு ஸ்டேஜ் தான் வந்து பார்த்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் வேல்யூ 0, அடுத்தது இன்டெக்ரல் வேல்யூ வந்து 2π ஐயா கூட பெருக்கணும் அந்த ஏங்கிற பாயிண்ட் வந்து உள்ள வரும்போது. இப்போ இதில் என்ன நோட் பண்ணுறோம்னா ஜெட் மைனஸ் ஏ இதனுடைய பவர் வந்து 1. இதுவே வந்து பவர் 2ஆக வந்ததுன்னா அந்த ஏன்னு இன்ஃபினிட்டி ஆகக்கூடிய இந்த பாயிண்ட்டு 2 டைம் ரிப்பீட் ஆகி வந்திருந்ததுன்னா இப்போ இதில் ஜெட் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். எவாலுவேட் த காட்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா. Integral of c z plus 1 by z minus 1 whole square into z minus 2. There c is the circle. Modulus of z plus I equal to modulus of z plus I ங்கிறது வந்து ஒரு சர்க்கிள். கரெக்டா? இப்போ ஒரு சர்க்கிள்ல ஒரு பாயிண்ட் உள்ள இருக்குதா அல்லது வெளியே இருக்குதான்றதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். அப்புறம் மாடுலஸ் இருக்கணும். மாடுலஸ் இருக்கும்போது அதனுடைய வேல்யூ ரேடியஸ் விட கம்மியாக இருந்ததுன்னா உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம், ரேடியஸ் அதிகமாக இருந்ததுன்னா வெளியே இருக்குதுன்னு அர்த்தம். எப்பயுமே நம்ம எதை பற்றி மட்டும்தான் ஒரி பண்ணணும், எந்த பாயிண்ட் உள்ளே இருக்குது அதை பற்றி மட்டும் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். வெளியே இருக்கிற பாயிண்ட்டை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இப்போ இதில் எப்படி அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுனா வழக்கமாக டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0வா z மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு z மைனஸ் 2 ஈக்குவல் 0. அப்போ z ஈக்குவல் 1 ஒரு ஆன்சரு, z ஈக்குவல் 2 ஒரு ஆன்சரு. இது ரெண்டுத்துல ஏதோ வந்து உள்ள இருக்கும். இது போன கிளாஸ்ல ஒர்க் அவுட் பண்ணிக்காது 1 + i. நான் குயிக்காக சொல்லிடுறேன், அதை திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுவோம். √2ன்னு வரும். √2ன்னு வேல்யூ 1.414. 1.414 இது கண்டிப்பாக 2 விட கம்மி. ஆனால் இது மாடுலஸ் ஆஃப் 2 + i. 2 + iங்கிறது √5ன்னு வரும். √5 வந்து 2.3 சம்திங். அதனுடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு 2 விட அதிகமாக இருக்கும். அதனால 2 வெளியே இருக்கும், எது மட்டும்தான் உள்ள இருக்கும், z = 1 உள்ள இருக்கும். ஆனால் எத்தனை டைம் வந்து ரிப்பீட் ஆகியிருந்திருக்கு, இந்த பாயிண்ட் வந்து 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகியிருந்திருக்கு. அதாவது ஒரே பாயிண்ட்டு 2 டைம் ரிப்பீட் ஆகி வரும்போது கால்சியஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ் வந்து யூஸ் பண்ணணும். எஃப் ஆஃப் ஜெட் பை ஜெட் மைனஸ் ஏ முக்கியமாக நோட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஸ்கொயர்னு வருது. ஸ்கொயர்னு வரும்போது அப்போ என்ன பண்ணணும்னா இப்போ நான் இன்னும் ஒரு டைம் சொல்கிறேன். இதே இடத்துல எஃப் ஆஃப் ஜெட் பை ஜெட் மைனஸ் ஏ இன்ட்டு டிஇசட்
f of z னு வர வேண்டிய இடத்துல z இருக்க வேண்டிய இடத்துல a னு சப்ஸ்டிட் பண்ணா போதும். அதோட வேல்யூ 2 ஆல பெருக்கணும். இது பவர் 1 வரும்போது மட்டும்தான். பவர் 2 வருது. 2 வருதுன்னா என்ன பண்றேன், இந்த f of z பொறுத்து ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிடணும். பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரிசல்ட்டிங் ஃபங்க்ஷன் வரும் இல்லையா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் வரும் இல்லையா, அந்த இடத்துல z னு வர வேண்டிய இடத்துல a வை சப்ஸ்டிட் பண்றீங்க. அதுக்கப்புறமா 2 கூட பெருக்கணும். சரி, அப்போ ஒருவேளை கியூப் வருது இல்லை பவர் 4 வருதுன்னா அப்போ என்ன பண்றது? இதுக்கு வந்து ஜெனரலைசேஷன் ஃபார்முலா வருது. இந்த ஃபார்முலாவே எதுலேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. இன்டரல் சி f of z by z minus a whole power n. இங்க பவர் n ன்னு இருந்ததுன்னா அதுல வந்து உனக்கு 2 n minus 1 ஃபேக்டோரியலால 2 ஐ டிவைட் பண்ணணும். அதே சமயம் இங்க இருக்கக்கூடிய f of z இங்க பவர் n ன்னு இருக்குதுன்னா அதை விட ஒரு டைம் கம்மியா வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஃபார் an எக்ஸாம்பிள், இப்போ f of z by z minus a whole power 4 into dz ன்னு இருக்கு. 4ல ஒன்று போச்சுன்னா என்ன வரும்? 3 2 I ஒன்று இங்க என்ன நம்பர் வருது, எனக்கு n minus 1 இருக்கு இல்லையா, அப்போ 4ல ஒன்று கழிச்சோம்னா 3 ஃபேக்டோரியல். அப்போ d cube by dz cube f of z z equal e. z இருக்க வேண்டிய இடத்துல e. இந்த f of z ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணணும். 3 டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணிட்டு வரக்கூடிய வேல்யூ கூட இந்த மதிப்பை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இதான் வந்து காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ். இது எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கு, உங்களுக்கு ப்ரூஃப் கிடையாது. மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதுக்கான ப்ரூஃப்ஸ் வந்து படிப்பாங்க. ஒன்லி வி அப்ளைங் த ஃபார்முலா. ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுட்டு அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ண போறோம். சரியா? இப்போ அடுத்தது இது வழக்கமாக மாடலஸ் ஆஃப் a plus ib. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடலஸ் வந்து எப்படி எடுக்கணும்? ரியல் பார்ட்னுடைய ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட்னுடைய ஸ்கொயர், அதுக்கு வந்து ரூட் எடுக்கணும். u by v ஃபார்முலா, u by v அதை டிஃபரன்ஷியேஷன் பண்ண v ஸ்கொயர் v u dash minus u v dash. இது வந்து டிவிஷன், ரெண்டு ஃபங்க்ஷன் டிவிஷன்ல இருந்ததுன்னா அதுக்கு டிஃபரன்ஷியேஷன் பண்றதுக்கான ஃபார்முலா இது. எவாலுவேட்டிங் யூசிங் காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா. இது அப்சர்வேஷனில் பார்த்தேன் அதே ப்ராப்ளம் தான். இப்போ அதுக்கான சொல்யூஷன் எப்படி வருதுன்றது நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறோம். எப்பயும் எந்த இடத்துல இன்ஃபினிட்டி கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன் எந்த இடத்துல இன்ஃபினிட்டி ஆகுதுன்றது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0. அப்போ ஆன்சர் என்ன வரும்? z மதிப்பு 1, z மதிப்பு 2. அடுத்தது கொடுத்துருக்கூடிய கர்வ் வந்து இது வந்து சர்க்கிளுடைய ஈக்குவேஷன். இப்போ 1 சப்ஸ்டிட் பண்ணணும். z equal 1. 1 plus i. 1 plus i எப்படி எழுதலாம்? root of 1 square plus 1 square. ஆன்சர் வந்து √2 1.414. இது 2 விட கம்மியா. z equal 1 lies inside c. சர்க்கிளுக்கு உள்ள வந்து இருக்கும். அடுத்தது z equal to modulus of z plus i equal modulus of 2 plus i. இது எப்படி எழுதலாம்? root of 2 square plus 1 square எல்லாம் √5 2.236. இது 2 விட அதிகம். அப்போ z equal to lies outside c. வெளியே இருக்கிற ஆள் வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்டு மாதிரி, இவனால எந்த ப்ராப்ளமும் வராது. யாரால வந்து ப்ராப்ளம் வரும்? z equal 1 எந்த பாயிண்ட் உள்ள இருக்குதோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம டீல் பண்ணணும். சரியா? இப்போ இந்த z equal 1 lies inside c எத்தனை டைம் வந்திருக்கு? 2 டைம்ஸ் வந்திருக்கு. Now the given integral is z plus 1 by z minus 1 whole square into z minus 2. இப்போ இந்த இன்டெக்ரல்ல எந்த பாயிண்ட் வந்து உள்ள இருக்கு? z minus 1 உள்ள இருக்கு. அதை விட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்து மீதி இருக்கக்கூடிய ரிமைண்டர்ல நியூமரேட்டரை வந்து எழுதணும். z minus 1 whole square டினாமினேட்டரை எழுதணும். என்ன z equal 1 lies inside c. இதை வந்து f of z வந்து எடுத்துக்கணும். இப்போ காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ் f of z by z minus a whole square into dz 2 pi I d by dz into f of z. f of z
z பொறுத்து ஒரு டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். இதில் ஏங்கிறது வந்து 1 -1 இருந்ததுன்னா நீங்கள் அதனுடைய ஆப்போசிட் சைன் +1 வந்து எடுத்துக்கணும். Integral c z plus 1 by z minus 2 z minus 1 whole square into dz 2 pi I t by dz z plus 1 by z minus 2. u by v formula இதை வந்து u ன்னு எடுத்துக்கலாமா? இது வந்து small u, இது வந்து small v. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். இப்போ கீழே டினாமினேட்டர் v ஸ்கொயர் வந்து எழுதுங்க. v ஸ்கொயர் எழுதுறீங்க. அடுத்தது v ஐ எழுதிட்டு u-வை z பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 மைனஸ் ஆஃப் u வந்து எழுதுறோம் z plus 1. அடுத்தது v-ஐ வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். z minus 2-வை டிஃபரன்ஷியேஷன் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? z-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அதனால் ஆன்சர் வந்து என்ன? அதே 1 தான். அதான் இந்த 1 வந்து எழுதியிருக்கோம். z plus 1-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கனாலும் ஆன்சர் இந்த 1 அதே தான் கிடைக்கும். இப்போ அடுத்தது zலாம் எங்கே இருக்கோ டிஃபரன்ஷியேஷன் பண்ணி முடிச்சிட்டோம். zலாம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல 1ங்கிற வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல 1 சப்ஸ்டிட் பண்ணோம். 1 minus 2 -1 இந்த 1 அப்படியே எழுதுறோம். 1 plus 1 வந்து 2 1 இந்த 1 இங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 1 minus 2 என்ன வரும்? -1 the whole square. இப்போ 2 pi I -1ஐயும் +1ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா -1 மைனஸ் இது வந்து என்ன 2 1 பிறகு -2. இப்போ 2 pi I into -3 ஆன்சர் வந்து என்ன? -6 pi I -6 pi I-ங்கிறது தான் வந்து ஆன்சர். சரியா? இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Evaluate using Cauchy's integral formula dz by z square plus 4 whole square where c is the circle modulus of z minus I equal to. இப்போ இதில் denominator equal to 0 before z square plus 4 இது மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். z square plus 4 இப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும். z plus 2i into z minus 2i ன்னு இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். ப்ளஸ் வந்ததுன்னா i plus i ஒரு டேர்ம், அடுத்தது மைனஸ் i ஒரு டேர்ம். இப்போ z square plus 4 எப்படி எழுதலாம்னா z square plus 2 square. இதை நான் உங்களுக்கு இன்னும் z square ஒரு மைனஸ் சேர்த்துட்டு 2i whole square இப்படி எழுதலாமே எழுதக்கூடாது. ஏன்னா i ஸ்கொயர் பண்ணீங்கன்னா மதிப்பு -1 மைனஸ் என்ன மாறும்? திருப்பணும் இந்த பிளஸ் வந்து வந்துடும். இப்போ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. a plus b அடுத்தது a minus b. இது ரெண்டு வேல்யூ வந்து கிடைக்கும். a plus b into a minus b. இப்போ அடுத்தது மேலே ஸ்கொயர் எழுதிருக்கோம். z plus 2i whole square z minus 2i the whole square அப்படின்னு இதை பிரிச்சு எழுதலாம். இது என்ன சிம்பிளான இந்த எக்ஸ்பனன்ட் ஃபார்முலா. எக்ஸ்பனன்ட் ஃபார்முலான்றது ab whole power n எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா a power n b power n. இப்போ இந்த ஸ்கொயரை இதுக்கு தனியா பிரிச்சு எழுதலாம். by applying this formula ab whole power n equal a power n into b power n. அப்ப z square plus 4 whole square ஈக்குவல் பண்றது z plus 2i whole square z minus 2i whole square. அப்ப என்னென்ன இடத்துல 0 ஆகுனா z equal 2i z equal minus 2i. இந்த ரெண்டு பாயிண்ட்லயும் வந்து டினாமினேட்டர் வந்து 0 ஆகும். அடுத்தது given c is modulus of z minus I equal to. முதல்ல z equal 2i வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த ரெண்டு பாயிண்ட்ல எந்த பாயிண்ட் வந்து உள்ள இருக்குதுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். But 2i சப்ஸ்டிட் பண்ண z இருக்க இடத்துல 2i minus i வந்து என்ன ஆன்சர் வரும்? மாடுலஸ் ஆஃப் i. iக்கு மாடுலஸ் எடுத்தா வேல்யூ வந்து 1. இது சர்க்கிளுடைய ரேடியஸ், given சர்க்கிளுடைய ரேடியஸ் விட கம்மி. அதனால 2i வந்து lies inside c. அடுத்தது z equal minus 2i வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். minus 2i யும் minus i ஆட் பண்ணீங்கன்னா minus 3i. the modulus of minus 3i ஆன்சர் எப்படி பிரிக்கலாம்னா modulus of minus 3 modulus of i ன்னு பிரிக்கலாம். minus 3 க்கு modulus எடுத்தீங்கன்னா plus 3, i க்கு modulus எடுத்தா 1 இப்பதான் பார்த்தோம். i க்கு modulus எடுத்தீங்கன்னா வேல்யூ வந்து 1, அது வந்து 3. 3ங்கிறது வந்து என்ன ரேடியஸ் விட அதிகமா இருக்கு. z equal minus 2i lies outside c. அப்ப நம்ம இத பத்தி கவலைப்படுறது. z equal minus 2i lies outside c. எது உள்ள இருக்கு? z equal 2i மட்டும் தான் உள்ள இருக்கு. சரியா?
இது given integral எழுதிடுறோம். அடுத்தது c 1 by z plus 2i whole square z minus 2i whole square into dz. இப்போ இதில் எந்த பாயிண்ட் உள்ள இருக்குன்னா z minus 2i உள்ள இருக்கு. இதை விட்டுட்டு இதை வந்து நியூமரேட்டர் எடுத்துட்டு போயிட்டு எழுதணும் 1 by z plus 2i whole square power. ஏன்னா z equal to i lies inside c. இப்போ அந்த மேலே இருக்கக்கூடிய இதை வந்து f of z ன்னு எடுத்துக்கணும். Cauchy's integral formula. அடுத்தது இதுக்கு வந்து டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணணும். இங்க வரத டிஃபரன்ஷியேஷன் பண்ணிட்டு தான் அப்புறம் இந்த 2iங்கிற பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணதுல aங்கிறது வந்து என்ன -2i ன்னு இருந்ததுன்னா +2i ன்னு எடுத்துக்கணும். இதே +2i இருந்துச்சுன்னா -2i ன்னு வந்து எடுத்துக்கணும். ஆப்போசிட் சைனா எடுத்துக்கணும். இதே டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா ஃபார் டிவிஷனுக்கு இது வந்து ஸ்மால் u, இது வந்து ஸ்மால் v. இப்போ ஆல்ரெடி இங்க என்ன இருக்குன்னா z plus 2i whole square இதான் வந்து v கரெக்டா ஸ்கொயர். அதை வந்து மீண்டும் நீங்க வந்து இன்னொரு டைம் ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணும்போது என்ன பவர் 4 வந்து மாறும். 2i பவர் 4 z plus 2i பவர் 4 v எழுதுறீங்க. எழுதிட்டு u வந்து என்ன கான்ஸ்டன்ட் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0. அடுத்தது மைனஸ் u வந்து எழுதணும். u னுடைய மதிப்பு வந்து என்ன 1 வந்து எழுதிடும். அடுத்து z plus 2i டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதெல்லாம் சிம்பிளான டிஃபரன்ஷியேஷன் தான். z plus 2i whole square இதான் வந்து v. இதை வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் ஃப்ரண்ட்ல வந்துருமா 2 z plus 2i 2 minus 1 வந்து 1. நம்ம அதனுடைய பவர் வந்து என்ன 1. அப்ப 2 into z plus 2i இதான் வந்து அதுக்கான டிஃபரன்ஷியேஷன். ஓகேவா? இப்போ இதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம்? அந்த 2iங்கிற வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ 2iங்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா -2 என்ன ஃப்ரெண்ட் அந்த 0 வந்து அதனால அந்த டேர்ம் வரும் -2 z plus 2i z plus 2i பவர் 4. இப்போ 2i வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணணும். பிஃபோர் இப்போ இந்த இடத்துல z plus 2i இருக்கா, z plus 2i பவர் 4 ன்னு இருக்கா. அப்போ என்ன ஒன்று கேன்சல் ஆகுது z plus 2i கியூப். இந்த -2வை 2πi கொடுத்துருக்குன்னா -4πi z plus 2i வருது. என்ன z plus 2i பவர் 4 ஒன்று கேன்சலேஷன் பண்ணலாம். z plus 2i ஹோல் கியூப் -2யும் 2πiயும் பெருக்குன்னா -4πi. இப்போ 2i சப்ஸ்டிட் பண்ணணும். 2i சப்ஸ்டிட் பண்ணா 2i plus 2i ஹோல் கியூப் அப்படின்னா which means that 4i ஹோல் கியூப். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா ஒன்று சொன்னேன். ab ஹோல் பவர் n வந்து என்ன a பவர் n இன்ட்டு b பவர் n. அப்போ இது எப்படி பிரிக்கலாம் 4 கியூப் இன்ட்டு i கியூப்னு வந்து பிரிக்கலாம். 4 கியூப்னு 4 3 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா 64 இன்ட்டு i கியூப் -4πi 1 divided by 64 i கியூப். இந்த i கியூபை இன்னும் ஃபர்தரா எப்படி எழுதலாம்னா i இன்ட்டு i ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த ஒரு iக்கு ஒரு i கேன்சல் ஆகும். 4 64 கேன்சலேஷன் பண்ணீங்கன்னா 16 i ஸ்கொயரோட மதிப்பு வந்து என்ன -1. அப்போ இந்த மைனஸ் கேன்சல் ஆகும். அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து π/16. இது புரியுதா? லாஸ்ட் evaluate using Cauchy's integral formula. Integral of c e power 2z by z plus 1 whole power where c is modulus of z equal to. இதில் denominator equal to 0. இதில் நீங்கள் அது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணணும்னு அவசியம். denominator equal to 0 z னுடைய வேல்யூ வந்து -1 சப்ஸ்டிட் பண்ணிங்கனாலே போதும். -1 வந்து என்ன கண்டிப்பாக 2 ரேடியஸ் உள்ள சர்க்கிளுக்கு உள்ளதாக இருக்கும். அதனால z equal -1 lies inside c by Cauchy's integral formula. இங்க வந்து பவர் வந்து 4 இருக்கு. அப்ப நம்ம ஜெனரல் Cauchy's integral formula யூஸ் பண்ணணும். f of z by z minus a power n into dz. இங்க பவர் n ன்னு வரும்போது 2πi அதுல இருந்து ஒன்னு கழிச்சிட்டு வரக்கூடிய ஃபேக்டோரியலோட வெயிட் பண்ணணும். இங்க 4 ன்னு வந்ததுன்னா 3 டைம்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 5 வந்துச்சுன்னா 4 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா அந்த z ன்னு இருக்க வேண்டிய இடத்துல aங்கிற வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூஷன் பண்ணணும். 2πi divided by 3 factorial d cube by dz cube. இப்போ f of z வந்து என்ன இருக்கிற ஒரே ஆள் வந்து e power 2z தான். அவர் தான் வந்து f of z e power 2z 3 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு
z வர வேண்டிய இடத்துல -1 சப்ஸ்டிட்யூஷன் பண்ணணும். 3 டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணியிருக்கேன். e power 2z ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும் 2 into e power 2z. இதே ஆன்சரை திருப்பி இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2 into 2 e power 2z. திருப்பி இதை இன்னொரு டைம் தேர்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இன்னொரு ரூட் 2 வருமா, 2 into 2 into 2 e power 2z. ஆன்சர் வந்து 8 into e power 2z. இதான் வந்து 3 டைம் e power 2z டிஃபரன்ஷியேட் பண்ணுறது. புரியுதுல? e power 2z ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2 into e power 2z. அதே வந்து e power 2z செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்கன்னா 2 இந்த e power 2z இன்னொரு 2 into e power 2z. இதே e power 2z 3 டைம்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 into 2 அப்புறம் இந்த e power 2z டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க 2 into e power 2z. அது வந்து 8 into e power 2z. இப்போ ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணும்போது 2 pi n minus 1 ஃபேக்டர்ல 3 ஃபேக்டர் dq by dz cube e power 2z. இப்போ அதோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். அதோட வேல்யூ வந்து என்ன? 8 e power 2z. 8 e power 2z சப்ஸ்டிட் பண்ணுறோம். 3 ஃபேக்டர்னுடைய மதிப்பு 3 ஃபேக்டோரியல். அந்த நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு மல்டிப்ளிகேஷன் 1ல வந்து கம்ப்ளீட் பண்ணணும். 3 into 2 வந்து 6. 3 ஃபேக்டர்னுடைய வேல்யூ வந்து 6. 8 e power 2z. z இருக்கிற இடத்துல -1 சப்ஸ்டிட் பண்ணும்போது 8 e power -2. 2 வந்து 6 ஆர கேன்சலேஷன் பண்ணனும்னா 3. 8 by 3 pi I e power -2. நான் உங்களுக்கு 3 பிராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்கு. இதெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி क्वेश्चंसலயும் வந்திருக்கு, நம்ம காலேஜ்லயும் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதில் 2ங்கிறது வந்து கண்டிப்பா என்ன, இதில் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 2 - 2 0, அதனால 1/2 ஓட கம்மியா இருக்கும். அடுத்தது இதில் -1 இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா -1 - I, அதனுடைய வேல்யூ வந்து என்ன, √2ன்னு வரும். மாடுலஸ் எடுத்தீங்கன்னா √2ன்னா 1.414. 2 ரேடியஸ் உடைய சர்க்கிளோட உள்ளதா இருக்கும். இப்போ அடுத்தது இந்த 1 இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது 1 - 1 0, ஆல்வேஸ் லைஸ் இன்சைட் C. இந்த 3 ப்ராப்ளத்தையும் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே இந்த ப்ராப்ளத்துல நல்ல கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ரொம்ப இதுல இது மூணுதும் இதுல f of z z by z minus 1, இதை z பொறுத்தவரை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இதுல f of z வந்து z minus 1 by z minus 2, இதுல f of z வந்து z by z plus 2. இப்போ இது வரைக்கும் நான் சொன்னதுல ஒரு பாயிண்ட் மட்டும் தான் உள்ள இருந்தது. இப்போ அடுத்த ஸ்டேஜ், யூசிங் காஷஸ் இன்டர்வல் ஃபார்முலா டு எவாலுவேட் sin pi z square by cos pi z square z minus 2 z minus 3. இது மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்து நிறைய டைம் 8 மார்க் ப்ராப்ளமா வந்திருக்கு. இதே ப்ராப்ளம் இதுக்கு அப்புறமா நடத்துவோம். காட்சி ரெசிடியூ தியரத்திலையும் இதே ப்ராப்ளம் வரும். அதில் மெத்தட் மென்ஷன் பண்ணாங்கன்னா காட்சிஸ் இன்டர்வல் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். யூசிங் காட்சி சென்ட்ரல் ஃபார்முலா காட்சி சென்ட்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். யூசிங் காட்சி ரெசிடியூ தியரம்னா ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். வெறுமனே எவாலுவேட்னு இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரீ டு யூஸ், ஏதோ உங்களுக்கு எது பிடிக்குதோ காட்சி சென்ட்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணால் அது காட்சி ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணலாம். திருப்பி இதே ப்ராப்ளம் காட்சி ரெசிடியூ தியரம் வரும்போது நான் அதை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். இப்போ சர்க்கிளுடைய ரேடியஸ் வந்து மாடுலஸ் ஆஃப் z = 4. இப்போ டினாமினேட்டர் எந்தெந்த இடத்துல 0 ஆகும், z minus 2 z minus 3 equal 0. அப்ப z னுடைய வேல்யூ 2 1 3 1. 2 வந்து என்ன, 2 க்கு மாடுலஸ் எடுத்தீங்கன்னா 2, அது வந்து 4 விட கம்மியா இருக்கு. 3 க்கு மாடுலஸ் எடுத்தீங்கன்னா 3, இது வந்து 2, 3. இப்ப ரெண்டு பாயிண்ட்டுமே உள்ள இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் ஒரு பாயிண்ட் மட்டும் தான் உள்ள இருந்தது. இப்ப ரெண்டு பாயிண்ட்டுமே உள்ள இருக்கு. அப்ப இந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணுதுன்னா ரெண்டா தனித்தனியா பிரிச்சுக்கணும். 2ம் உள்ள இருக்கு, 3ம் உள்ள இருக்கு. நான் 2க்கு தனியா ஒரு ஃபிராக்ஷன், 3க்கு தனியா ஒரு ஃபிராக்ஷனை தனித்தனியா இதை பிரிச்சு தான் நீங்க இந்த ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேவா? இன்னைக்கு இந்த கிளாஸ் போதும். இதனுடைய கண்டினியூஷனை நான் அடுத்த கிளாஸ்ல வந்து சொல்றேன். சரியா? அதை எங்களை பிரிச்சு விட்டு தான் கேட்பியா? Thank you so much for your listening and have a great day.